இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 3 T20 3 ODI கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இத்தொடருக்கான இந்திய அணியின் வீரர்களின் பெயர் பட்டியல் வெளியாகிய நிலையில், இதில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஜடேஜாவின் பெயர் தேர்வு செய்யப்படவில்லையா அல்லது அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளதா என ரசிகர்கள் குழம்பி போய் உள்ளனர். காரணம், T20 போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள அவர் ஒருநாள் தொடரிலும் அவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை. கம்பீரின் பயிற்சியாளர் பதவிக்கு பின் முதலாவதாக இத்தொடரை தலைமையேற்று நடத்தும் பட்சத்தில் சீனியர் வீரர்களான கோலி, ரோஹித் வேண்டும் என்று கூறியிருந்தார். அதேபோல் பும்ராவுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது என BCCI தரப்பிலிருந்து தகவல் வெளிவந்த நிலையில், ஆனால் ஜடேஜா பற்றி அப்படி எதுவும் வெளிவரவில்லை. குறிப்பாக T20 உலகக்கோப்பையில் சிறப்பாக தனது திறமையை வெளிப்படுத்திய அக்சர் பட்டேல் ஃபைனல் போட்டியில் கூட சிறப்பாக செயல்பட்டிருந்தார். அதேபோல் ஜிம்பாப்வே சீரிஸில் கூட வாஷிங்டன் சுந்தர் அருமையான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தார். எனவே எதிர்கால இந்தியாவை கருத்தில் வைத்து அக்சர், வாஷிங் என காம்பினேஷனை செட் செய்யும் வகையில் ஒத்திகைக்காக இப்படி தேர்வு செய்யப்பட்டார்களா எனவும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் டெஸ்ட் போட்டிகளில் ஜடேஜா தவிர்க்க முடியாத வீரராக இருக்கிறார். மற்றொரு பக்கம் பார்த்தால் 2016ஆம் ஆண்டு கொல்கத்தா அணிக்காக கம்பீர் கேப்டனாக இருந்தபொழுது புனே அணியின் கேப்டன் தோனியை அவுட் செய்யும் விதமாக டெஸ்ட் கிரிக்கெட் போல சுற்றி ஃபீல்டர்களை நிற்க வைத்து தோனியின் விக்கெட் வீழ்த்த கம்பீர் முடிவு செய்திருந்தார். இதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்த கொல்கத்தா நிர்வாகம் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என பதிவிட்டிருந்தது. அப்பொழுது ஜடேஜா இது மாஸ்டர் ஸ்ட்ரோக் அல்ல, வெறும் சீன் என சிரித்தபடி கமெண்ட் பண்ணியிருந்தார். எனவே இதனை பழிவாங்கும் விதமாக கம்பீர் ஜடேஜாவை தேர்வு செய்யவில்லை எனவும் ரசிகர்கள் பல்வேறு விதமாக பேசி வருகின்றனர். ஆனால் அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவுதான். அதாவது இந்திய அணி ஏறத்தாழ 10 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்கிறது. எனவே அதனை கருத்தில் வைத்தும் ஜடேஜாவுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்க காரணமாக இருக்கலாம். காரணம் என்னவென்று பார்த்தால், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கு இந்த போட்டிகள் அனைத்தும் முக்கியமானதாக இருக்கிறது. எது எப்படியோ போக தான் தெரியும் இந்திய அணி நிலவரம்.